பைரவருடைய தனிச்சிறப்பு என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். நல்ல குருநாதர் கிடைக்கவும், வழக்குகளில் வெற்றி பெறவும், எதிரிகளின் தொல்லை அகலவும் பைரவ வழிபாடு உகந்தது என்பது அனுபவத்தின் அடிப்படையில் எழுந்திருக்கும் இந்துக்களின் நம்பிக்கையாகும். பைரவருக்கு என்று தனித்தலங்களும் தனி ஆலயங்களும் சில இடங்களில் உள்ளன. சில கோயில்களில் பைரவுக்கு தனி சந்நிதி இருக்கிறது. இன்னும் சில கோயில்களில் பைரவ சந்நிதி என்று தனி கோபுரமே இருக்கிறது. காஞ்சிபுரத்திலிருந்து மேற்கே 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சோழீஸ்வரத்தில் பைரவருக்கு ஒரு ஆலயம் இருக்கிறது. சீர்காழியில் சட்டைநாதர் என்ற பெயரில் மூல விக்கிரகமாக விளங்கும் பைரவர் குறித்து பின்வரும் ஒரு பெயர் காரணம் வழங்குகிறது. இரணிய சம்ஹாரத்திற்கு பிறகு அகங்கார வடிவினராக திருமால் நரசிம்ம வடிவத்தில் சிவன் முன்பு தோன்றினார். அவரது அகந்தகை போக்க நினைத்த சிவபெருமான் பைரவையே திருமால் மீது ஏவ அவர் திருவார் மார்பில் அடித்தார். அடிபொறுக்காத திருமால் பூமியில் விட திருமகள் அஞ்சி பைரவரிடம் மாங்கல்ய பிச்சை வேண்டினாள். பைரவரும் அருள் புரிந்தார். மமதை அழிந்து திருமால் தமது தோலையும் எலும்பையும் பைரவருக்கு அளித்தார். அந்த தோலை சட்டையாகவும் எலும்பை கதையாகவும் கொண்டு வடுகர் தண்டவாணி என்ற பெயரில் சட்டைநாதர் போற்றி வணங்கப்படுகிறார். 8 வீரத்தலங்களில் ஒன்றான திருக்கண்டியூரிலும் நாகை ஸ்ரீ காயாரோகேஸ்வரரின் ஆலயத்திலும் பிரான்மலை என்று இன்று வழங்கப்படுகிற திருக்கொடுங்குன்றத்திலும் பைரவருக்கென்று தனி ஆலயங்கள் இருக்கின்றன. மேலும் ஆந்திராவில் நெல்லூர் மாவட்டத்தில் உதயகிரிக்கு வடமேற்கே 28 மைல் தூரத்தில் உள்ள பைரவகுண்டா என்ற பெயரில் வழங்கப்படும் குன்றிலும் பைரவருக்கு ஒரு தனி ஆலயம் உண்டு. கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறை நெடுஞ்சாலையில் உள்ள சேத்திரபாலபுரம் என்ற ஊர் பைரவ திருத்தலங்களில் தனிச்சிறப்பு வாய்ந்ததாகும். இங்கு எழுந்தருளியுள்ள ஸ்ரீ காலபைரவரை இந்திரன், சக்திகள், நவக்கிரகநாதர்கள் பூஜித்து உரிய பலன்களை பெற்றதாக தலபுராணம் கூறுகிறது. மேலும் பஞ்சபாண்டவர்களும் அவர்களில் வில் வீரனான அர்ஜுனனும் பைரவரை பூஜித்து பாசுபதம் என்ற அஸ்திரம் பெற்றதாக இங்குள்ள பல வரலாறு தெரிவிக்கிறது. பெரும்பாலான பைரவ மூர்த்திகளுக்கு வாகனம் நாய். பல சித்த புருஷர்களும் மகான்களும் நாயுடன் கொண்ட நட்பு பிழையாகாது. ஞானமும் நன்னெறியும் காட்டுபவர் பைரவர் என்று விஞ்ஞான பைரவம் என்ற நூல் கூறுகிறது. இந்த நூல் 112 வகை யோக ஞான நிலைகளை கூறி முடிவான ஞானம் வருளும் யோகீசர், சித்தபுருஷர், ஆனந்த பைரவர் என்று குறிப்பிடுகிறது. அச்ச வழிபாட்டில் தொடங்கி காமிய வழிபாடாகவும் தோழமை வழிபாடாகவும் வளர்ந்து ஞான ஆனந்த வழிபாடாக முற்றி பயன் தரும் தருப்பெருமை வாய்ந்தது காலபைரவர் வழிபாடாகும். இதனுடைய மூலமந்திரம் ஓம் பைரவாய வித்மகே ஹரிஹர பிரம்மாத்கஜாய தீமகி தன்னோ சொர்ணாகிருஷ்ண பைரவோ பிரச்சோதயாத். ஓம் பைரவாய நமக. ஓம் நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தில்லையம்பலம். சுவாமியே சரணமையப்பா.